உன்னை கோடு என்னை தருவேன், இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன், இதுவும் காதலடி. வாமகா, சொன்ன மாதிரி கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன். ஏண்டி இவன் கூப்பிட்ட பார்ட்டிக்கு வந்தா? அடி பாவி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏற்கனவே இவனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? மீனா, எல்லாம் ஒரு காரணமா தான் வந்திருக்கேன். என்ன காரணமா இருந்தாலும் பரவாயில்ல, வா இங்க இருந்து போயிடலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்ததுக்கே பயமா இருக்கு, இதுல இவன் கூட்டு வேற வந்திருக்கேங்கிறேன். தயவு செஞ்சு போயிடலாம் மகா, ரொம்ப பயமா இருக்கு. ஏய், பயந்தா எதையும் சாதிக்க முடியாது நீங்க தானே சொல்லுவீங்க, அப்புறம் என்னப்பா? அம்மா தாயி, நீ தைரியசாலி ஆகணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட். இவனை நம்பி போய் வந்திருக்கான். இங்க இருந்து போறதா நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. வா மகா, போயிடலாம். அட சும்மா போலாம் போலான்னு சொல்லிட்டு இருக்காதடி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. அர்ஜுனத்தா இருக்கார்ல, அவர் மேல அந்த தியா தேவையில்லாத பழிய போட்டுட்டா. அவளை குடிக்க வச்சு உளறி வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லி இந்த சத்யா சொல்லியிருக்கான். அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டா அர்ஜுனத்தனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்னு காப்பாத்திக்கவே உனக்கு தெரியாது, நீ அவர் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்கறதுக்கு இறங்கி வந்துட்டியா? இங்க பாரு மகா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணவே இல்லை. இங்க இருந்து முதல்ல கிளம்புறதா நமக்கு நல்லது. வா ஓடிடலாம். போகணும்னா நீ மட்டும் போ, நான் இங்க இருந்து வேலையை முடிச்சுட்டு தான் வரப்போறேன். சொன்னா வேற புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சரி பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தான், வேலையை முடிக்கலைனாலும் கிளம்பிடணும். சரி. என்ன மகா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கானே, பாதுகாப்பா இருக்குமா இல்லையாண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, உன் பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ இருக்கிறதாண்டா பயமே, மற்றவங்களால கூட பிரச்சனை வராது. பிரச்சனை வரப்போறதே ஒன்னால்தான், அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அப்புறம் சத்யா, சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம ஒன்று தங்கச்சிக்கு அந்த ஜூஸை கொடுத்து உளர வைக்கிற வழியை பாரு. நீ வந்ததும் இதெல்லாம் எப்படி நடக்கும்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, கொஞ்ச நேரம் இந்த பார்ட்டியில கலந்துக்கோ, டான்ஸ் ஆடு, இந்த ஜூஸ் குடிக்கிறியா? ரொம்ப நல்லா இருக்கும். ஹேய், ஜூஸ்னு சொல்லிட்டா சரக்கு காமிக்கிறான். இது சரக்குலாம் கிடையாது, ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இது வெறும் கிரேப் ஜூஸ் தான். இந்தாங்க, முதல்ல ஆளுக்கு ஒண்ணா குடிங்க, அப்புறம் வேலையெல்லாம் பார்க்கலாம். இல்ல இல்ல, அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம், நீயே குடிச்சுக்கோ. சரி ஓகே, ரெண்டு பேரும் இங்க இருந்தோம். ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணும்னா குடிங்க, இல்லைன்னா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருங்க. இப்ப வந்துடுறேன். மகா ப்ளீஸ் டி, ஓடிடலாம் டி, ஓடுறதா நமக்கு நல்லது. அட கொஞ்சம் போறடி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது, பாத்துக்கலாம் விட. நீ பாட்டுக்கு பாத்துக்கலாங்கிற, எனக்கு தான் ஒரே பதட்டமா இருக்கு. ஹாய் மேம், யூ வாண்ட் ட்ரிங்க்? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க போங்க. வேணான்னு சொல்லுதுக்கா. ஆனா அந்த சார் வேற இந்த ஜூஸை கட்டாயப்படுத்தி கொடுக்க சொன்னாரே, எப்படி கொடுக்கறது? மேம், நீங்க நினைக்கிற மாதிரி இது ஆல்கஹால் கிடையாது, வெறும் கிரேப் ஜூஸ் தான். குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அதான் வேணான்னு சொல்றோம்ல, கிளம்புங்கண்ணா. அட என்ன பாப்பா, இந்த மாதிரி கிளப்புக்கு வந்துட்டேன், ஜூஸ் குடிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? சும்மா குடிங்க, இந்தாங்க. இதுக்கு காசு கொடுக்கணுமே எல்லாம் நினைக்காதீங்க, உங்க கூட வந்தவர் ஏற்கனவே எல்லாத்துக்கும் காசு கட்டிட்டாரு. பாப்பா, கையிலேயே வச்சிட்டு இருக்காம குடிங்க. ஏடி, எனக்கு இப்ப கையில வாங்குனா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? இது இப்ப குடிக்க போறியா? வெறும் ஜூஸ் தானே, இது குடிக்கிறதுனால என்ன ஆகிற போகுது? விடு, உனக்கு வேணும் ஒண்ணு வாங்கி தரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீயே குடிமா தாயி. என்னடா, ஒரு வழியா பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு போலாம். அவ ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இருக்கா, நிச்சயமா கொஞ்ச நேரத்துல போதை ஏறி அவளே உன் வழிக்கு வந்துருவா. இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். நிச்சயமா இன்னைக்கு அவ எனக்கு தான், அது யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் மச்சான், ஒரு வேலை உஷாராயி தப்பிச்சுட்டானே என்ன பண்ணுவ? இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அவ ட்ரிங்க்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டானா அவ மூளை வேலையே செய்யாது. சரி இரு, அவ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டான், அவகிட்ட போய் பேச்சு கொடுத்து பாக்குறேன். ஹேய் மீனம்மா, மீனம்மா, உன் கண்கள் மீனம்மா. என்னடி லூஸ் மாதிரி உளற? மீனா, இந்த ஜூஸ் ரொம்ப டேஸ்டா இருக்குடி, நீயும் ஒரு பாய் குடிக்கிறியா? அம்மா தாயே, எனக்குலாம் ஒண்ணு வேணாமா, நீ அதை குடிச்சிட்டே ஒரு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க, அது நினைச்சு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. சரி இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஏண்டி எங்க போற? இருடி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன், ஒரு மாதிரி பதட்டத்துல ஷிவரிங் ஆகுது. ஓ சரி சரி, போயிட்டு வா. ஹாய் மகா, ஜூஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஜூஸ் சூப்பர், எப்பவும் அந்த சாக்லேட் சாப்பிடுற மாதிரியே இருந்துச்சு. சரி, வந்த வேலை இன்னும் முடியலையே. இவ்வளவு போதையிலையும் அதை ஞாபகம் வச்சிருக்கியா? விவரம் தான். சரி இரு, என் தங்கச்சிக்கும் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்து வளர வைப்போம். வளர வைப்போம். அம்மாவும் தங்கச்சி எங்க? இங்கதான் நின்னுட்டு இருந்தா, இப்ப எங்க போனா? அவ மேல ரூம்ல இருக்கா, வா கூட்டிட்டு போறேன். சரி.
பொறு இப்பதானே உள்ள வந்திருக்கோம், வருவா. சீக்கிரம் வர சொல்லு சத்யா. அப்பதான் அவ பேசுறது ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் அர்ஜுனத்தான காப்பாத்த முடியும். ஏண்டி, நீ மொத்தவனை காப்பாத்துறதுக்காகவா நான் இவ்வளவு பண்ணிருக்கேன்? மவளே இருடி. அடிச்ச போத கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் உனக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. நான் கேட்கறதுலாம் இனி நீ பண்ணிதான் ஆகணும். என்ன சத்யா பாத்துட்டே நிக்கிறேன்? பதில் சொல்ல. உன் தங்கச்சி எங்க? மகா, என் தங்கச்சி வருவா. ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட உனக்கு கேட்கணுமே. கேளு. நான் என்ன கேட்டாலும் செய்வியா? என்ற அக்கா மேல போட்ட பழி போனாதான் என் குடும்பத்துக்கு திரும்பவும் மான மரியாதை வந்து சேரும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்னா ஓகே. நான் சொல்றதெல்லாம் செய். நீ என்ன கேக்குறியோ அதை நான் செய்யறேன். என்ன டீலா? டீல். என்ன சத்யா, ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்துட்டே நிக்கிறேன். அது ஒண்ணுமில்ல, கொஞ்ச நேரம் எங்கூட. ஒன்று கூட. சத்யா, கையெடு. என்ன அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது நடக்கும் எதிர்பார்க்கறியா? அவனி, உங்ககிட்ட நான் மாட்ட மாட்டேன். ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தவ தெளிவா பேசுறான். ஒருவேளை போதை ஃபுல்லா ஏறலையோ? ஒழுங்கு மரியாதையா இந்த ரூமை விட்டு வெளியே போயிரு. இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. அட என்ன மகா, இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இதுக்கு முடியாதுன்னு சொன்னா எப்படி? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீனா என்ற வேலையை முடிச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். அதுக்கெல்லாம் வேற ஆள் பாரு. அட என்னம்மா நீ இதுக்கு போய் இப்படி பயந்து ஓடுற? இங்க பாரு மகா, நான் சொல்றபடி கேட்டீனா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியெல்லாம் கேட்க முடியாது. நீ விரிச்ச வலையில நான் மாட்டுவேன் நினைச்சியா? என்ன நீ குடிச்ச பிறகும் தெளிவா பேசிக்கிட்டு இருக்கா? இந்நேரம் நீ அடிச்ச ட்ரிங்க்ஸுக்கு போதை தலை கேறி இருக்கணுமே. அதுக்கு நம்ம இதுல குடிச்சாதானே. உன்ன மாதிரி ஆள் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஏற்கனவே ஒரு முறை என்னை எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டான். அதுக்கப்புறமும் உன்னை நம்பி வர்றதுக்கு நான் என்ன முட்டாளா? அது மட்டும் இல்ல, சாக்லேட்டுங்கிற பேர்ல என்கிட்ட போதை பொருளை இவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருந்திருக்க. அது என்னைக்கு போதை பொருள்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு அதை நான் தூக்கி போட்டுட்டேன். அதை நிறுத்தும் போது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன், எனக்கு கையெல்லாம் நடுங்கி அதை சாப்பிடாம இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு தோணுச்சு. இருந்தாலும் அது போதை பொருள்னு தெரிஞ்ச பிறகும் சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இவதான் அதை சாப்பிடவே இல்லையே, என்னத்துக்கு வாங்கிட்டு போனான்னு யோசிக்கிறியா? நான் திரும்ப திரும்ப அதை வாங்கிட்டு போனாலதான் ஒன்ன மாதிரி இங்க எத்தனை பேர் இதை சாப்பிட்டுட்டு இருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, நம்ம ஊரு போலீஸ் கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னது, போலீஸா? இங்க வரும்போதே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். அது மட்டும் இல்ல, என்கிட்ட என் ட்ரெஸ்ல பட்டன் கேமரா இருக்கு. இங்க நடக்கிறது அவ்வளவும் லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த செகண்ட் உன்னை போலீஸ் வந்து தரன்னு எடுத்துட்டு போக போகுது. ஹேய், என்னடி உளறிக்கிட்டு இருக்க? அடிச்ச போது தலைக்கேறி கொன்னா பின்னான்னு உளர ஆரம்பிச்சிட்டியா? எங்க இடத்துக்குள்ள போலீஸா? நான் உளறேன்னா இல்ல உண்மையை சொல்றேனானு இப்ப தெரியும் பாரு. ஏண்டா பொறுக்கி நாயே, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு போதை மருந்தா சப்ளை பண்றேன். இங்க இருக்கிற எல்லாரையும் ஒருத்தர் விடாம அரெஸ்ட் பண்ணியாச்சு. மோகனே, லாக்அப்குள்ள வச்சு உனக்கு கஞ்சி காய்க்கிறேன் பாடி. மேடம், நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கீங்க. என் அப்பா யார் தெரியுமா? உன் அப்பா யாரா இருந்தா எனக்கு என்னடா? உன்னை இன்னைக்கு நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டல. என்ற பேரு விஜயலட்சுமி ஐபிஎஸ் இல்ல. பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் போதை மருந்து சப்ளை பண்றது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கிட்ட வேற தப்பா நடக்க முயற்சி பண்றேன். அத்தனையும் லைவ் கேமரால பார்த்துட்டு தான் வரோம். ஒழுங்கு மரியாதை எதிர்த்து பேசாம கோஆபரேட் பண்ண, இல்லைன்னா இங்கேயும் அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். ஹேய், புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டோம். உன்ற வேலையை காட்டிட்டலாம். உனக்கு இருக்குடி, வெளியே வந்துட்டோம், அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். அதுக்கு முதல்ல நீ வெளியே வரணும், அப்புறம் பார்க்கலாம். வெளியே பிரசனம் கூட இருக்காங்க. முகத்தை மூடாம போனாதான் 1.5 லட்சம் இந்த ஊருக்கே தெரியும். மேடம், இவனை முகத்தை மூடாம கூட்டிட்டு போங்க. சரிம்மா. உன்ன மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் தைரியமா இருக்கணும். உங்களை மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் சிந்திச்சு செயல்பட்டுட்டாலே போதும். இந்த மாதிரி பொறுக்கிங்கெல்லாம் வெளியே நடமாடவே முடியாது. வெரி குட்மா, இப்படிதான் பிரேவா இருக்கணும். டேய் நொடடா. ஹேய், என்னையே அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கல்ல வச்சுட்டலாம். உனக்கு இருக்குடி. இப்ப என்னத்துக்கு அந்த சாக்லேட் தட்டி விட்டீங்க? என்ன மகா, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அன்னைக்குதான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்க, மறுபடியும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா? அம்மா, உண்மையை சொல்லு, உனக்கு இந்த சாக்லேட்டை யார் கொடுக்குறா? நான் தான் சொன்னனே, என் ஃப்ரெண்டோட அக்கா ஃபாரின்ல இருக்காங்கன்னு. நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரியே இல்ல. உண்மையை சொல்ல போறியா, இல்ல வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுட்டுமா? ப்ளீஸ் கார்த்திக், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. நான் என்ன பண்றது? அன்னைக்கு நீங்க அது போதை சாக்லேட்னு சொன்ன பிறகு கூட என்னால சாப்பிடாம இருக்க முடியல. பேசாம நான் வேணா செத்து போயிருவா. ஒன்னு வெச்சன வை. செத்து போறதுக்காக உன்னை படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்புறாங்க. வேற நான் என்னதான் பண்றது? என்னால இதுல இருந்து வெளியே வரவே முடியல. இதை சாப்பிடாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. இதை எப்படி தடுக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல.
இந்த நேரத்துல இது சாப்பிடாம இருந்தா எனக்கு கை கால்லாம் கூட ஷிவரிங் ஆகுது. நான் என்ன வேணும்னேவா இதெல்லாம் பண்ணேன்? தெரியாம ஒரு முறை சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு. இப்ப என்ன பண்றது? ஒரு பழக்கத்துக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னா அதுல இருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நம்ம தான் முயற்சி எடுக்கணும். அதுதான் நானும் கேக்குறேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. முதல்ல உனக்கு இந்த சாக்லேட் யார் கொடுத்தான்னு சொல்லு. நான் சொல்லுவேன். ஆனா நீங்க என்ன தப்பா நினைக்கவோ இல்ல திட்டவோ கூடாது. நீ சொல்லு, அப்புறம் திட்டுறதா வேண்டாமான்னு முடிவு பண்றேன். அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். போங்க. சரி, ஓகே, உன்னை நான் திட்ட மாட்டேன். அது யாருன்னு சொல்லு. அந்த சத்தியா இருக்கான்ல, என்கிட்ட கூட தப்பா நடக்க ட்ரை பண்ணானே, அவன் தான் கொடுத்தான். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்ல மண்ணில இருக்கிற மூளை கழட்டி எங்கேயாவது மறந்து கீழே கீழே வச்சிட்டியா? இப்ப நானும் திட்ட மாட்டேன்னு சொன்னீங்க. நான் இப்ப பேசுறது திட்டுற மாதிரியா இருக்கு? சரி, பொறுமையா சொல்றேன் கேளு. அவன் ஏற்கனவே உன்கிட்ட ஒரு முறை தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான். அது தெரிஞ்சும் கூட அவனை எப்படி நீ நம்பின? தான் பண்ணது தப்புன்னு திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டே இருந்தானா, அதனாலதான் நம்பிட்டேன். ஒருத்தன் தப்பு செஞ்சா அவனுக்கு திருந்துறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நீங்க தானே ஒரு முறை சொன்னீங்க. ஒருத்தங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டா அவங்களுக்கு திரும்ப சான்ஸ் கொடுக்கலாம். ஆனா அவன் தெரிஞ்சு பிளான் பண்ணி தானே பண்ணான். சரி, அவன் சாக்லேட் கொடுத்ததும் உடனே நம்பி வாங்கிட்டியா? நீ என்ன சின்ன குழந்தையா? இல்ல, ஆரம்பத்துல வேணாம் வேணாம் தான் சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் கொடுத்ததும் அந்த டேஸ்ட் பிடிச்சு போய் அடிக்கடி நானே கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப என்னால அது சாப்பிடாம இருக்கவே முடியல. ம், புரியுது. சரி, வழக்கமா அதை சாப்பிட்டா நீ என்ன பண்ணுவ? வழக்கமா சாப்பிட்டா உங்க கூட ஒண்ணா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். அதனால ரூம்குள்ள கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் எப்ப தூங்குவேன்னு கூட எனக்கு தெரியாது. தூங்கிடுவேன். இன்னைக்கு நீ அந்த சாக்லேட் கூட சாப்பிடல. ஆனா என்கிட்ட நார்மலா தானே பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. கை கால்லாம் நடுங்கிட்டே இருக்கு. நீங்க என் பக்கத்துல இருக்கறனால அதெல்லாம் நான் வெளிக்காட்டிக்காம இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு உங்க கூட இருக்க ரொம்ப பிடிக்கும். அந்த உணர்வுமே அந்த சாக்லேட் சாப்பிட்டா ஏற்படும். அதனாலதான் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். இப்போ நான் உன்கிட்ட பேசிட்டே இருந்தா அந்த சாக்லேட் உனக்கு தேவைப்படாது. அப்படி இல்ல, இப்ப பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அதை சாப்பிடணும்னு தோணல. ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னா முதல்ல பண்ண வேண்டியது நம்மளோட மைண்ட் டைவர்ட் பண்றது. நீ இப்ப அதை பத்திலாம் யோசிக்காம வேற ஏதாவது உட்காந்து பேசிட்டு இருப்போம். அப்புறம் ஒன்னு சொல்லட்டுமா மகா? போதை பொருள் ஒன்றும் அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. 14-15 வயசு ஸ்கூல் பசங்கள்ல இருந்து 30-45 வயசு பசங்க வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா? ம், ஆமா. கூலிப்பு ஹான்ஸ்னு என்னென்ன கருமத்தையோ வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. நியூஸ்ல எல்லாம் பாக்குறது இல்ல? ஒன்ன மாதிரி தான் தெரியாம யார்கிட்டயாவது ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பழகிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை நிறுத்த முடியாம கண்டினியூ ஆகி கடைசியில 15 வயசுல இருந்தே போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளை பத்தி கூட அவங்க யோசிக்கிறதே இல்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஸ்கூல் பசங்களை கூட செக் பண்ணிட்டு தான் உள்ள விட வேண்டியது இருக்கு. அந்த அளவுக்கு காலம் கெட்டு போய் கிடக்கு. நம்ம வீட்டுல உன்னை எல்லாரும் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. ஆனா நீ என்னடானா இப்படி ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிட்டு வந்து நிக்கிற. ஆரம்பத்துல தெரியாம ஒரு முறை சாப்பிட்டேன். ஆனா அதுக்கு அடிக்ட் ஆக நான் நினைக்கவே இல்ல. இதெல்லாம் சாப்பிட்டா முதல்ல மூளை நரம்பு தான் பாதிக்கும். அதனால எதிரில் நிக்கிறவங்க யாரு என்ன எதுவும் நமக்கு தெரியாது. மனசுல என்ன எண்ணம் இருக்கோ அதை அப்படியே வெளிப்படுத்திடுவோம். இதனாலதான் ஊருக்குள்ள குழந்தைங்க முதற்கொண்டு ரேப் பண்ணப்படுறாங்க. இதுல இருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் மகா. ஆனா நீ நினைச்சா முடியும். கொஞ்ச நாளைக்கு உன் மைண்ட வேற எதிரியாவது செலுத்து. அது சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் ரூம்குள்ள இருக்காத. முதல்ல எங்க கூட வந்து பேசு. வெளியே உட்காரு. வீட்ல உங்க அத்தானை சமைக்க சொல்லி கூட சாப்பிடு. அவன் உனக்குன்னா என்ன வேணாலும் செய்வான். உனக்காக நாங்க இருக்கோம். அது மட்டும் மறந்துடாத. உனக்கு ஒண்ணுனா இந்த வீட்ல இருக்கிற யாராலையும் தாங்கிக்கவே முடியாது. என்ன புரியுதா? ம், புரியுது. ம், சரி. இதுக்கப்புறம் அந்த கையில தொட மாட்டேல்ல? ம், மாட்டேன். ஆனா இன்னொரு விஷயம். என்ன? அந்த தியா நம்ம அர்ஜுனத்தா மேல ஒரு பழி போட்டிருக்கால, ம், ஆமா. அது எதுவும் உண்மை கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சத்யா சொன்னான். ஓ, அவன் சொல்றத நீ நம்புறியா? இப்ப நான் அவன் பேச்செல்லாம் நம்பல. ஆனா கிளப்புக்கு வந்தா அவன் தங்கச்சி உண்மையை ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இழிச்சான். மறுபடியும் உன்னை அங்க வர வச்சு உன்ற வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு பாக்குறான். கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கோ. இனி அவன் என்ன சொன்னாலும் நம்பாத. நான் நம்பல கார்த்திக். ஆனா என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான்ல, அவனை ஏதாவது பண்ணணும். என்கிட்ட கொடுத்த மாதிரியே வேற சில பொண்ணுங்களை கூட அவன் ஏமாத்திருக்கலாம்ல. அதுவும் கரெக்ட் தான். நமக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி ஒதுங்கி போகாம அவனை வசமா மாட்டி விடணும். ஒண்ணு பண்ண, நாளைக்கு அவன் கூப்பிட்ட இடத்துக்கு நீ போ. அங்க போனா எனக்கு பிரச்சனை வருமே. அதெல்லாம் எதுவும் வராது. என்கிட்ட ஒரு பட்டன் கேமரா இருக்கு. அதை நீ உன் ட்ரெஸ்ல மாட்டிக்கோ. அவன் அங்க எந்த ட்ரிங்க் கொடுத்தாலும் அதை குடிக்காத. உன் கண்ணு கெட்டின தூரத்துல தான் நான் இருப்பேன். உன்கிட்ட அவன் தப்பா நடக்க வரும்போது கரெக்டா போலீஸை உள்ள அனுப்பி அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். அப்பதான் ஆதாரத்தோட அவன் மாட்டுவான். ஆனா இந்த பிளான் சொதப்பிருச்சுனா? அப்படிலாம் நான் உன்னை விட்டுற மாட்டேன். எதுவா இருந்தாலும் தைரியமா ஹேண்டில் பண்ண.
ஒரு பொண்ணு எப்பவுமே தைரியமா இருக்கணும். உன்னை எந்த சூழ்நிலையில கொண்டு போய் விட்டாலும் உன்னை காப்பாத்திக்கிற சாமர்த்தியம் உனக்கு வரணும். என்ன புரிஞ்சுதா? ம், புரிஞ்சுது. சரி, நீ போய் தூங்கு. இல்ல வேணாம் வேணாம், ஆதியும் திவ்யாவையும் கூப்பிட்டு விடுறேன். நீ இன்னைக்கு ஒரு நாள் அவங்க கூட தூங்கு. இப்ப எனக்கு சுத்தமா தூக்கம் வரல. ரூமுக்கு போனா இதையே நினைச்சு நினைச்சு பைத்தியம் மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பேசாம உங்க தோழியே சாஞ்சு கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா? ப்ளீஸ் இல்ல மகா, அது வந்து ப்ளீஸ் கார்த்திக். தேங்க்ஸ் கார்த்திக். நீங்க மட்டும் இல்லைனா இந்த விஷயத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணிப்பேனே தெரியாது. அவனை மாட்டி விட்டுருக்க முடியாது. இப்ப அவனை மட்டும் மாட்டி விட்டது இல்லாம யார் யாரெல்லாம் போதை மருந்து யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம மாட்டி விட்டுட்டோம். இங்க நிறைய பேருக்கு அதை கொடுத்து அவன் ஏமாத்தி வச்சிருக்கான். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏதோ எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நீ இப்ப நார்மல் ஆயிட்டல, எனக்கு அது போதும். இங்க பாரு மகா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அது தைரியமா நின்னு ஃபேஸ் பண்ணணும். சும்மா ஓடி ஓடி ஒளிய கூடாது. ஓகே? சரி, இது எல்லாமே உங்களால தான். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். நீங்க மட்டும் இல்லைன்னா இங்க என்ன நடந்திருக்குன்னே தெரியல. ஐ லவ் யூ so மச். இத்தனை நாளா உங்களை விளையாட்டுத்தனமா லவ் பண்றேன்னு சொல்லிட்டே தெரிவேன். ஆனா இப்போ உங்க மேல எனக்கு ஒரு மரியாதையே வந்திருக்கு. கார்த்திக், ஒரே ஒரு முறை ஹக் பண்ணிக்கட்டுமா? நோ மகா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க வேற எப்ப பார்த்தாலும் தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்ட. இவ்ளோ பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கோம். இப்ப கூடவா? ஐ அம் சாரி.